அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்னங்க, சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். உங்களுக்கு எடுத்துட்டு வரட்டுமா? என்னங்க வாசுகி, ஏன் இப்படி மூச்சு வாங்குறீங்க? தெரியலங்க, கொஞ்ச தூரம் நடக்கங்களே மூச்சு வாங்குது. இதுல உட்கார எந்திக்க ஐயோ சத்தியமா முடியலங்க. இன்னும் கொஞ்ச நாள் தாங்க, பொறுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும். ஐயோ இதெல்லாம் கஷ்டம் நினைக்கலங்க, இருந்தாலும் முடியலங்க. அதுக்கு தாங்க நான் சொல்றேன், சமைக்கிறதுக்கு வீட்டு வேலைக்கு ஆள் போட்டுக்கலான்னு. கேக்குறீங்களா? என்னங்க, இதை நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதுதான். எனக்கு நார்மல் டெலிவரி ஆனாதானே நான் உங்களை பாத்துக்க முடியும். அதனால இருக்கட்டுங்க, என்னால ரொம்ப முடியலாட்டி நான் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்றேன். வாசுகி, ரொம்ப கஷ்டப்படுறீங்கல்ல, எல்லாத்தையும் சமாளிச்சு என்னையும் பாத்துக்கணும்னு எதுவும் நினைக்காதீங்க. இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான், சீக்கிரம் உங்களுக்கு டெலிவரி ஆயிடும். எனக்கு சீக்கிரம் சரியாயிடுங்க. நீங்க என்ன பாத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா கண்டிப்பா நான் உங்களை நல்லா பாத்துக்குவேன். ஆனாலும் இன்னும் நினைச்ச அந்த செல்வத்து மேல அவ்வளவு கோபம் வருதுங்க. திமிர் பிடிச்சவன் அவன் திமிருக்கு நீங்க இந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்கல்ல. ஏன் தான் இப்படி எல்லாம் இருக்காங்களோ? வாசுகி, சத்தியமா உங்க உடம்பு நார்மலா இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்கன்னா இதுக்கு நான் ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டேங்க. அந்த குழந்தைக்காகவும் சரி உங்களுக்காகவும் சரி 2 பேருக்காக தாங்க இந்த முடிவு எடுத்தேன். ஆனாலும் கடவுள் ரொம்ப சோதிக்கிறாரு. உங்களை இந்த டைம் நான் நல்லா பாத்துக்கணும்னு இங்க கூட்டிட்டு வந்துட்டு நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க பாருங்க. நார்மலா ஒரு தண்ணி குடிக்கனாலும் உங்களை தான் நான் கூப்பிட வேண்டியதா இருக்கு. ஏன் இதெல்லாம் எனக்கு புரியலங்க. என்னங்க என்னங்க திரு? வாசுகி சொல்லுங்க. என்னங்க அதுங்கள என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? அது ஒண்ணு இல்லைங்க. சரி ஓகே, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரவா? உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? என்னது, சாப்பாடு எடுத்து வைக்கிறது சிரமமா? அதெல்லாம் ஒரு சந்தோஷங்க. என்னங்க, அதுவும் இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிள் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? ஐயா, அரிசியை ஊற போட்டு இதுதாண்டா சோறு தின்னு அப்படின்னு சொல்லுங்க, சாப்பிட்டுக்கிறேங்க. என்னங்க சொல்றீங்க? அரிசியை ஊற போட்டு கொண்டு வந்து கொடுத்துறவா? இல்ல, அதையே ஒண்ணும் சொல்லாம சாப்பிட்டுக்கிடுவேங்க. நீங்க அதுக்கும் மேல எவ்வளவு சிம்பிளா செஞ்சாலும் ஓகே தான். நீங்க தான் வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு அடம் பிடிக்கிறனால இந்த சமையல் கூட இல்லாட்டி ஈஸியா ஹோட்டல்ல ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். அப்படிலாம் உங்களை நல்ல சாப்பாடு சாப்பிட விட மாட்டேன். கஷ்டப்பட்டு என் கையாலேயே சாப்பிடுங்க. ஏன் இந்த கொலவெறி? அது எனக்கு உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு ஆசை. ஓகே கொண்டு வாங்க, சாப்பிடுறேன். சரிங்க, ஆனா அரிசி ஊற வச்ச மாதிரிலாம் இருக்காது, சாப்பாடு சாப்பிடுற மாதிரியே இருக்கும். சும்மா சொன்னேங்க, கடை சாப்பாடு நல்ல சாப்பாடுன்னு. பழைய கஞ்சியா இருந்தாலும் வீட்டு சாப்பாடு தாங்க பெஸ்ட். அப்பப்போ ஹெல்த்தின்னு பார்க்காம டேஸ்டுக்காக கடை சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். மிச்சப்படி எப்பவும் ஆரோக்கியனா ஆரோக்கியனா நம்ம வீட்டு சாப்பாடு. சரிங்க, 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, எடுத்துட்டு வரேன். திரு. என்னங்க வினோண்ணா? ஆமா வாசுகி. டேய் வினோ, வா. இத வரேன்டா. சரிங்க, வினோண்ணா வந்துட்டாங்க, நீங்க பேசிட்டு இருங்க. நான் வினோண்ணாக்கும் சேர்த்து சாப்பாடு எடுத்துட்டு வரேன். வாசுகி, நீங்க இருங்க, எல்லாம் சமைச்சு வச்சிட்டீங்களா? வினோவை எடுத்துட்டு வர சொல்லலாம். என்னங்க, சமைக்கிறது பெருசு இல்லைங்க, சமைக்கிற சாப்பாட்டை பரிமாறதாங்க சந்தோஷம். அதனால நான் போய் எடுத்துட்டு வரேன், நீங்க பேசிட்டு இருங்க. சரி வாசுகி, உங்க இஷ்டம், மெதுவா போங்க. டேய், இங்கதான் இருக்கியா தங்கச்சி? வினோனா வாங்க, பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். வாடா. என்னடா, இனிமேல் தான் சாப்பிடவா? ஆமாண்ணா, பேசிட்டு இருங்க, சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா தங்கச்சி, மெதுவா போ. சரிண்ணா. ஓய், என்னடா எப்பவும் உன் தங்கச்சி ஏதாவது வேலை பாக்குறேன்னு சொன்னா வேண்டாமா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவ. இப்ப என்ன போன் நீயா அனுப்பி விடுற? டேய் திரு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. முக்கியமான விஷயமா? என்னடா? ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம். என்ன வினோ? திரு. சொல்லுடா. திரு, எருமை சொல்லி தொலைடா. ரொம்ப ஆர்வமா இருக்கோ? உன்னை கொல்ல போறேன், சொல்லு என்ன? நாளைக்கு செல்வம் ஊர்ல இருந்து வாரான். என்னடா சொல்ற, நாளைக்கா? ஆமா திரு, 2 வாரம்னு சொன்னான்ல, அவ்வளவுதான், கேம்ப் முடிஞ்சிருச்சான். அதனால 10 நாள்ல திரும்பி வராங்க. எப்போடா வரான்? நாளைக்கு காலையில இங்க வந்துருவான். உனக்கு எப்படி தெரியும்? அதான் இதை ரெகுலரா ஃபாலோ பண்ண சொன்னியே. காலேஜ்ல ஒரு சாரை பிடிச்சு அவங்க கிட்ட பேசி வச்சிருந்தேன். அவங்க எப்ப கேம்ப விட்டு வராங்க எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவர் இப்பதான் கால் பண்ணி சொன்னாரு, இன்னைக்கு நைட்டே அங்க இருந்து கிளம்புறாங்களாம். விடிய காலையில இங்க ஊட்டிக்கு ரீச் ஆயிடுவாங்க. நாளைக்கு காலையில ஒரு 10-11 மணிக்குள்ள அவனை பாத்துடலாம். வினோ, என்ன வினோ சொல்ற? ஆமாண்டா, நீ அந்த காயத்ரி கிட்ட கூட கேட்க வேண்டாம். காயத்ரி கிட்ட கேட்டா வாசுவிக்கு கண்டிப்பா தெரியும். செல்வத்தை பார்த்து நான் பேசிக்கிறேன். நாளைக்கு காலைல ஒரு 10 மணிக்கு இங்க இருந்து கிளம்புறேன். வினோ, அவங்க டேய் விடிய காலைல வந்துருவாங்களாண்டா? இல்ல காலங்கத்தால? டேய் நைட் எல்லாம் டிராவல் பண்ணிருக்காண்டா.
கொஞ்சம் ஃப்ரீயா விடுவோம். அவனுக்கு காலையிலேயே நான் மெசேஜ் பண்ணிடுறேன். 10 மணிக்கு காலேஜுக்கு வர சொல்றேன். நான் நேரா போய் பார்த்து என்ன ஏதுன்னு பேசுறேன். வினோ, நாளைக்கு 10 மணிக்கு வாசம் செய்பவள் யாருன்னு தெரிஞ்சிரும். வினோ கண்டிப்பாவா? நாளைக்கு யாருன்னு தெரிஞ்சிருமா? ஆமாண்டா, 2 வாரம்னு சொல்லி வெயிட் பண்ணோம். இப்போ 10 நாள் முடிஞ்சதுமே தெரிய போகுது. உனக்கு ஹாப்பி தானே? வினோ, ஆனா வாசுகியா இருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேண்டா. பார்க்கலாம்டா. ஆனா வாசுகியை மட்டுமே நினைக்காத. எதா இருந்தாலும் மனசை ஏத்துக்க வச்சுக்கோ. ஓகேடா. அப்புறம் வாசுகியா இருந்தா ஓகே. வாசுகி இல்லைனா இந்த பொண்ணோட டீடைல்ஸ், அட்ரஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வரேன். அடுத்து நீ எப்ப சொல்றியோ அப்ப போய் பார்க்கலாம். ஓகேடா. ஏவினோ, அந்த செல்வம் எல்லாத்தையும் சொல்வானா? சொல்லித்தான் ஆகணும். கண்டிப்பா சொல்வான்டா. ஏன்னா கடைசி அவனை மீட் பண்ணி பேசும்போது அவனும் ஏதோ நம்ம கிட்ட சொல்ல வந்தான்டா. ஞாபகம் இருக்கா? அப்பவும் நம்ம 2 பேரும் சொல்ல விடாம மறைச்சு பேசி இதுக்கு மேல பேசவே செய்யறதுல என் மூஞ்சிலே முழிக்காதடான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அவனும் இத பத்தி தான் பேச வந்திருப்பான்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற? அப்படி தோணுதுடா, பாக்கலாம். சரி சரி சரிடா. திரு, காலையில எப்பவும் போல இங்க வீட்டுக்கு வந்துடுறேன். இங்க இருந்து 10 மணிக்கு போய் நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு உன்கிட்ட வந்து சொல்றேன். வேண்டாம் வேண்டாம். இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தா டைம் வேஸ்ட் ஆகும். நீ காலையில நேரா செல்வத்தை பார்த்துட்டு இங்க வீட்டுக்கு வா. இல்ல செல்வத்தை பார்த்தோன்னா பேசிட்டு எனக்கு உடனே கால் பண்ணு. இல்ல கால் பண்ண வேண்டாம். நீ எனக்கு கால் பண்ணி லைன்ல இரு. செல்வம் வர்றது அவங்க கிட்ட பேசுறத நானும் கேட்டுக்கிறேன். ஓகேவா? வினோ வினோ ஓகே தானே? சொல்லடா. ஓகே தானே? இரு, ஏன் இவ்வளவு பதட்டப்படுற? எல்லாம் ஓகே தான். நார்மலா இரு, ரிலாக்ஸா இரு. நாளைக்கு பாத்துக்கலாம். நான் நம்ம வீட்டை விட்டு கிளம்புனதுமேவும் உனக்கு கால் பண்ணி லைன்லயே இருக்கேன். நான் போறது, செல்வத்துக்கிட்ட பேசுறது எல்லாத்தையுமே நீ கேட்டுட்டு ஓகேவா? சரிடா. சரி சரி. ஏய் திரு. வினோ. என்ன? இல்லடா, போன வாரத்துல இத பத்தி விசாரிச்சோம். அதுக்கப்புறம் செல்வம் வரட்டும் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன். இப்போ திரும்பவும் இத பத்தி பேசும்போது வினோ ஒரு மாதிரி பதட்டமா. டேய் திரு, அட்டி வாங்குவ. ரிலாக்ஸ் ஆயிடுறா. அதுக்கு தானே ட்ரை பண்றேன். இன்னைக்கு நைட்டு எப்படி தூங்க போறேன்னு தெரியலையே. ஏய் திரு. வாசுகி வராங்க. எதையும் காமிச்சுக்காதடா. நாளைக்கு பாத்துக்கலாம். ஓகேடா திரு. நாளைக்கு காலையில 10 மணிக்கு உன்னோட வாசம் செய்பவள் யாருன்னு தெரிஞ்சிரும். ஓகேவா? ஓகேடா. பார்க்கலாம். டேய், என்னடா சொல்ற? நாளைக்கு காலைல 10 மணிக்கு வாசம் செய்பவள் யாருன்னு கண்டுபிடிச்சிருவியா? டேய் ஏன்டா? வீட்டுல எல்லாரும் இருக்காங்க, பேசாம இரு. இல்ல எப்படா எப்படி? டேய், திருவோட ஆசைடா. அந்த பொண்ணு யாரு எப்படி இருக்காங்க ஒரு தடவையாவது பார்த்தோன்னு. பேராசடா. டேய் இதெல்லாம் பேராசை. ஏன் இங்கெல்லாம் ஒண்ணுக்கே வழி இல்ல. இவன் கல்யாணம் முடிச்சுட்டு பழைய காதலிய வேற பார்க்க போறான். ஏய் கத்தாதடா. சரி ஓகே, நல்லா இருந்துட்டு போறான். ஆனாலும் இந்த நியாயம் எங்கேயும் நடக்காதுடா. என்ன நியாயம்? அண்ணனோட காதலி யாருன்னு தம்பி கண்டுபிடிச்சு கொடுக்கறது. ஓய் போலீஸ்காரன்டா. சொல்லாதப்பா, வெளியே சொல்லாத. அட்டி வாங்க போற. சரி சரி, எப்போ கிளம்புற? இன்னைக்கு நைட்டு கிளம்பினா காலைல விடிய முன்ன அங்க போயிடலாம். அப்புறம் கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கடா. ஓரளவுக்கு ஏற்கனவே திரு கிட்ட பேசினதை வச்சு கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் திரு சொன்ன காலேஜ், திரு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அந்த பொண்ணை காப்பாத்தினானே, அந்த போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே பேசி வச்சுட்டேன். நாளைக்கு போனதும் அப்படியே டீட்டெயிலா கலெக்ட் பண்றதான். டேய், போனதும் கண்டுபிடிச்சிடலாங்கிற? அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம்டா. ஏண்டா போனதும் கண்டுபிடிக்கிறவன் நீ? திரு அங்கேயே இருக்கான், ஏன்டா அவனால முடியல? அது ஒண்ணு இல்லடா. போலீஸ் ஸ்டேஷன்லயும் சரி, காலேஜ்லயும் சரி, இந்த பொண்ணோட டீடைல்ஸ் எதையுமே வெளியே சொல்லக்கூடாதுன்னு நம்ம ரத்னாப்பா சொல்லியாச்சு. அதனால நம்ம திரு எவ்வளவு போய் கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. ஏண்டா ரத்னாப்பாவோட மகன் சொல்லியுமா? ரத்னாப்பா மகன் சொல்லி கேட்டா கண்டிப்பா சொல்லுவாங்க. ஆனா இங்க ரத்னாப்பாட்டையும் போட்டு கொடுத்துருவாங்க. அச்சச்சோ, அதனாலதான் திரு இவ்வளவு நாளா கேட்காம விட்டுருக்கான். ஓகே புரியுது. நீங்க உங்க போலீஸ் பவரை வச்சு ரத்னாப்பா பேரை யூஸ் பண்ணாம விசாரிக்க போறீங்க, கரெக்டா? ஓகேப்பா. உனக்கு ஏண்டா எரியுது? இல்லடா, கொன்றுவேன். சரி, நான் வேணா வீட்டுல போய் எல்லார்கிட்டயும் சொல்றேன். என்னத்த? நீ ஊட்டிக்கு போறது? அடே வீட்டுல யார்ட்டையும் சொல்லி தொலைச்சிடாதடா. ஏன்? பாரு, வீரா சக்தி நம்ம சிந்து ஓகே. நம்ம மதியானி கிட்ட, இந்த சுபா கிட்ட, நம்ம அம்மா கிட்ட, யார்கிட்ட சொன்னாலும் தெரியும்டா, உடனே திருவுக்கு போன் பண்ணி சொல்லிருவாங்க. தெரியுதுல? அதனால நீ யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். டேய், நான் அப்பா கிட்டயும் சொல்லல. நான் ஒரு வேலை விஷயமா வெளியே போறேன்னு சொல்லிட்டு போறேன். அதனால நான் போய் பாத்துக்கிறேன். ஓகேவா? சரிதான். ஆமா, 10 நாள் கிராமம் எப்படி இருந்தது?
அதெல்லாம் சொர்க்கம்டா. ஆமா ஆமா, வேணி பக்கத்துல இருக்கும்போது சொர்க்கம் இல்லாம இருக்குமா? லூசு லூசு, ராமத்தை சொன்னேன்டா. நான் வேணிய சொல்றியா கோனு? அடே, இன்னைக்கு நீ அடி வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன். கொன்னே போடுவேன். போடா, போய் கிளம்பு. எங்க? சும்மா ஒரு ரவுண்ட் சுத்திட்டு வருவோம்டா. சிந்து எங்கேயாவது போலாமான்னு கேட்டா. அண்ணன் தங்கச்சி 2 பேத்துக்கும் எனக்கு கீ குடுக்கற பொம்மையா? இல்லடா, கீ குடுக்காத பொம்மை. சரத்து, சரி சரி வா. ஆபீஸ்க்கு எனக்கு ஒரு நாள் 10-11 மணிக்கு போய்க்கலாம். ஜாலியா அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம்டா. 10 நாளா நம்ம ஊர்ல இல்ல. நம்ம ஊர் நிலவரத்தெல்லாம் அப்படியே சுத்தி பார்க்க வேண்டாம்? ஏய், ஊர் நிலவரத்தை சுத்தி பார்க்க போறியா இல்ல அந்த பசுபதி தருமா? அவங்கள சுத்தி பார்க்கணும்னு அவசியம் இல்லடா. அவங்கள சுத்தல்ல விடணும். நான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் தங்கச்சி கிட்ட வம்பு. ஏண்டா, அன்னைக்கு சித்தார்த்த மட்டும் பக்கத்துல இல்லாட்டி சிந்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும்ல? கண்டிப்பா வந்திருக்கும் சரத்து. ஆனா மரகதத்தை சும்மா கிரேட்ரா. சிந்து சொன்னா அத்தை சும்மா வாங்குன்னு வாங்கினாங்களாமே. அடியில மட்டும் இல்ல, பேச்சுலயும். இப்பதான் அத்தைகிட்ட பேசிட்டு வந்தேன். ஆமாண்டா, எனக்கே கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்க அம்மா அடியில அப்பா மட்டுமே லிஸ்ட்ல இருப்பாங்களோன்னு நினைச்சேன். டேய், இல்லடா, எல்லாருமே இருக்காங்க, சந்தோஷம் தானே. சீக்கிரம்டா ஜீவா, அந்த லிஸ்ட்ல நீயும் சேர்ந்துருவ. ஆத்தாடி, வேணாடா, இனி வாய குறைச்சுக்கிறேன். அது சரத்து எருமை. உன் பேரை கரெக்டா கூப்பிடுறது சிந்து மட்டும் தான்டா. ஏன் சொல்ல மாட்ட? சொல்லுடி. கிளம்பிட்டியா? கிளம்பி பக்காவா வந்திருக்கா. கிளம்பிட்டியாவா? கிளம்பிட்டேன்டா. எங்க போலாம்? அதுக்கு முன்ன கிஃப்ட் ரூம்லயே வச்சிட்டு வந்துட்டேன். எருமை, ஃப்ரெஷ் ஆயிட்டு பாக்குறேன்னு சொன்னேல. அடிச்சிருவேன். நீதானடி நான் வந்த பிறகு ஓபன் பண்ணணும்னு சொன்ன. ஆமால. சரி சரி, இந்தா ஓபன் பண்ணி பாரு. கொடு. ஓய் சிந்தாமணி, அதுல என்ன இருக்கு? வெயிட் வெயிட். குடுடி. இந்தாடா. அப்படி என்னதான் வாங்கியிருக்க? டே ஓபன் ஓபன். அப்படி என்னதான் வாங்கி வச்சிருக்கான்னு பார்க்கலாம். ஹே சிந்து, வாவ் சூப்பர் டி. மை சண்டக்காரன். நல்லா இருக்கா? எப்படி என் ஃபேஸ வச்சு? ஏய், நீ போலீஸ் ஆகிறது உன் கனவு. நீ இது வேலையில ஜாயின் பண்ணதுமே gift பண்ணணும்னு ஆசை. ஆனா நீ ஏதாவது அச்சீவ் பண்ணாதான் இத கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த. ஏனியோட கேஸ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டியா? அதனால என்னோட சண்டைக்காரனுக்கு டேய் என் ஞாபகமா எப்பவுமே வச்சுக்கோடா. லவ் யூ டி. லவ் யூடா அண்ணா. அப்பப்பா போதும்பா. அண்ணன் தங்கச்சி பாச மலையில நனைஞ்சிட்டேன். இதுக்கு மேல நனைஞ்சா ஜன்னி வந்துரும். ஜீவா, ஓகே ஓகே, வெளியே கிளம்பலாமா? போலாம்டா. ஓய் பாலு, இன்னைக்கு உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ, நான் வாங்கி கொடுக்கறேன். இதுக்கு தானே இந்த கிஃப்டேவும். டேய் ஜீவா. பேசுங்க பேசுங்க. சரி போலாமா? போலாம்டா. ஓய் கிளம்பு. அதெல்லாம் அப்பவே கிளம்பியாச்சு, வாங்க. டேய் மவனே, என்னடா என்ன இப்படி? என்னையா? இல்லடா, ஒரு சுத்தம் மெலிஞ்சிட்டியடா. எல்லாம் நீ பக்கத்துல இல்லாதனாலதான்யா. ஆனா நீயும் பாத்தியா பாத்தியா எப்படி மெலிஞ்சிட்டேன்? ஓ, அத நான் சொல்லணும். ஏன்டா? ஒரு சுத்து பெருத்து வந்திருக்கையா. பெருத்தா? ஆமா ஆமா, ஒரே குஷியோ. டேய் எருமை, மவனாடா நீ? நீ மவனா? ஏன்யா? அப்பா 10 நாள் ஊருக்கு போயிட்டு வந்தா என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? ஐயோ அப்பா, என்னப்பா இப்படி இருக்க? ஆள் கருத்துட்ட, மெலிஞ்சிட்ட. அங்க ஊர் ஒத்துக்கலையா, தண்ணி ஒத்துக்கலையா, சாப்பாடு ஒத்துக்கலையா? இதெல்லாம் கேக்குறதாண்டா மவன். என்னன்னா என்ன? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஏன்டா? யோ யோ, நடிக்காதயா. நல்ல கருவாட்டு குழம்பு, நண்டு வறுவலு, நாட்டுக்கோழி சூப்பு, விதவிதமா 10 நாள கவனிச்சு அனுப்பி விட்டுருக்காங்க. ஆளு நல்லா பிரைட்டா சைனிங்கா வந்துட்டு இங்க என்கிட்ட உள்டா விடுற. ராம். சிவானி கேட்டுக்கோ, என்னமா நடிக்கிறாரு மனுஷன். ஐயோ சும்மா இரு ராம். அப்பா சொல்லுடா கண்ணு. எப்படிப்பா, நேரம்லாம் போச்சா? அந்த ஊர் தலைமை உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டதா சொன்னாங்க. ஓகேவாப்பா? அதெல்லாம் ஓகேமா. நம்ம கிட்ட எவனா இருந்தாலும் தப்பிக்க முடியுமா?
டேய் சேட்ட பிடிச்சவனே. யோ உண்மையில நான் எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா? இனி இப்படி 10 நாள்லாம் விட்டுட்டு போய் இருக்காத. உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேயா. பகல்ல கூட ஓகே, நைட்டு என்ன மறந்துருப்ப. பாத்தியா நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, நான் கூட நீ சிரிப்பா பேசுறியோன்னு நினைச்சேன். யோ சரிடா சொல்றா. நீ என்ன மிஸ் பண்ணியா? ரொம்படா. என்னதான் அங்க இயற்கை சூழல் சாப்பாடு எல்லாமே சூப்பரா இருந்தாலும் என் மகனும் என் மருமகளும் இப்ப பக்கத்துல இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. அண்ணத்துக்கிட்ட கூட கேட்டு பாரு. அண்ணமா? யார் அந்த அண்ணன்? டேய் இரும நான் சொன்னேன்லடா அண்ணன் தாயி. யோ நீ சரத்துக்கிட்ட கூட கேட்டு பாருன்னு சொல்லிருக்கணும். அது என்னையா அண்ணத்துக்கிட்ட கேட்டு பாரு? இல்ல அண்ணத்தாயின்னு சொல்லிருக்கணும். நீ போன்ல பேசும் போதெல்லாம் அண்ணத்தாய் பாட்டிமான்னு சொல்லுவ, இப்ப என்ன அண்ணோ? டேய் கழுத, சும்மா அப்படி பேசி பழகிருச்சுடா. ஐயோ அது உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. சரி அதெல்லாம் விடு. இல்லடா நான் அந்த அளவுக்கு உன்னை மிஸ் பண்ணேன். யோ அதை விடியா, நீ சொல்லு அந்த அண்ணத்தை பத்தி சொல்லு. டேய் சொல்லியா? அவங்க யாரு, எப்படி, அவங்க ஃபேமிலி, அவங்க பேக்ரவுண்ட் ஏன் இப்ப கேக்குற? நீ சொல்லு முத. பையப்புள்ள என்கிட்டயே வா. யோ சொல்லியா? சொல்றேன். பேரு அண்ணத்தாயி. ஆ, ஆ, ஆ. அவர் வீட்டுக்கார் பேரு மாணிக்கம். என்ன பண்றாராம் வீட்டுக்காரு? விவசாயம் தான்டா. சரிதான். அப்புறம் பிள்ளைக. போதும் டீடைல்ஸ் எல்லாம் முடிஞ்சது. டேய் ஃபுல் டீடைல்ஸ் சொல்றேன்டா. யோ அதெல்லாம் வேண்டாம், வேஸ்ட். மவனே என்கிட்டே வா. என்ன? ஒண்ணு இல்லையே. சரி வேணி கேஸ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்க போல. ஆமாண்டா, அந்த மூர்த்தி பக்கா பிராடுடா. அவன் வாயில இருந்து உண்மைய வர வைக்க சரத் ரொம்ப கஷ்டப்பட்டான்டா. ஒரு வழியா கேஸ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீ வேணிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல? இல்லடா, கோர்ட்டு கேஸுக்கு வரும்போது வேணிய கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். எங்க கிராமத்துக்கா? இல்ல திரும்ப அங்க வரைக்கும் போக வேண்டியிருக்காதுடா. சரத் பாத்துக்கிடுவான். எப்படியோயா அந்த பிள்ளை பிரச்சனை முடிஞ்சதே. அம்மாவையும் இழந்துட்டு அம்மாவையே கொலை பண்ணிட்டான்னு ஒரு கேஸோட அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டது. ஆமாண்டா, இனி வேணிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. டீச்சர் வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கேன்னு சொன்னான். சீக்கிரமா நல்ல ஜாப் கிடைக்கும்டா. ஓ சூப்பர்ப்பா. டேய் அதை விடு, உன் ஒர்க் எப்படி போகுது? அப்பா சூப்பரா போகுதுப்பா. இனி நாம தான் உட்காந்து ஒர்க் பண்ணணும். அப்படியாடா? ஆமாப்பா. அப்பா இன்னும் 2-3 சிஸ்டம் வாங்கிட்டு அப்படியே ஒரு 2-3 பேரை வேலைக்கு போட்டுடலாமான்னு யோசிக்கிறேன். டேய் இதெல்லாம் யோசிக்க கூடாது. யோசிக்காம செய், நல்லபடியா போகும். ஆமாப்பா. அப்பா நம்ம வீட்டு பக்கத்துல ஏதாவது வாடகைக்கு இடம் இருக்கான்னு பாரு. அங்க நம்ம ஆபீஸா மாத்திரலாம். ஏன்டா வீட்ல? இல்லப்பா சேஷாங்கிறனால நம்ம வீட்டுல சமாளிச்சுக்கிட்டோம். நீ புதுசா ஆள் போடணும்னா வீட்டு பக்கத்துல ஆபீஸ் இருந்தா நல்லா இருக்கும்பா. நம்ம வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு. ஓகே இதுவும் சரிதான்டா. சரி அப்பா பாக்குறேன். சரிப்பா. அப்பா சரி போதும், சமையல் ரெடி, வாங்க சாப்பிடலாம். இதோ வந்துட்டேமா. 10 நாளா என் மருமக கையால சாப்பிடாம. என்ன நாக்கெல்லாம் செத்து போச்சா? டேய் மவனாடா நீ, என்ன பேச விட. இப்படிதானே பேசுவ? போடுவா. சரி போ, நீயும் போய் குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம். சரியா. என்ன வைரம் இன்னும் காணோம்? பேசாம நம்ம கோவிலுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாமா? சரிண்ணே. ஏன்னா இப்பவே 9 மணிக்கு மேல ஆச்சு. ஆமாண்டா, அதான் நானும் பாக்குறேன். டேய் வைரம். சொல்லுங்கண்ணே. பிள்ளைகளாம் ஆபீஸ் கிளம்பிட்டாங்களாடா? அண்ணே ஜீவா, சரத், சிந்து 3 பேரும் எங்கேயோ வெளியே போறேன்னு போயிருக்காங்க. சக்தியும் வீராவும் ஆபீஸ் போயாச்சுண்ணே. ஓ சரிடா. வேணி சமைச்சிட்டாலோ? ஆமாண்ணே, அந்த பிள்ளை எல்லா வேலையும் பார்த்துட்டா. சரிடா, இந்நேரம் வந்திருக்கணும். மாமா என்னம்மா? எங்க இருக்கீங்களா? என்ன மாமா இன்னும் அத்தை 2 பேத்தையும் காணோம்? காலையில சீக்கிரமே கோவிலுக்கு போயிருக்காங்க, இன்னும் வரல மாமா. இப்ப வந்துருவாங்கம்மா. இல்ல மாமா, எப்பவும் கோவிலுக்கு போனா 7 மணிக்கே வந்துருவாங்க. இன்னைக்கு மணி 9க்கு மேல ஆயிடுச்சு மாமா. அதான்டா இன்னைக்கு பூஜை இருந்ததா, அதனால லேட் ஆகுது. ஓ அப்படியா? அத்தைக்கு நான் கால் பண்ணேன் மாமா, எடுக்கவே இல்ல, அதான் கேட்டேன். அது பூஜையில உட்காந்துருப்பாமா, சவுண்ட் கேட்காது. அது மாதிரி போனை சைலண்ட்ல போட்டிருப்பா. ஆமா சரி மாமா. சுபா நீ போமா, நாங்க பாத்துக்கிறோம். ஓகே மாமா. சரியில்லையே, 2 மாமாவும் இங்க நின்னு அத்தையை தான் தேடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அத்தை கோவிலுக்கு போனாங்கன்னா இந்நேரம் வந்திருக்கணும். பூஜைனா நம்மகிட்ட சொல்லிட்டு போயிருக்கணுமே, என்னாச்சு? சரி ஓகே, மாமாங்க 2 பேரும் சொல்றாங்கன்னா இதுல வேற ஏதாவது காரணம் இருக்கும். சரி ஓகே பாப்போம். அதுதான் அத்தை இன்னும் காணும் புலம்பிக்கிட்டே இருந்தா போய் லேட் ஆகுமான்னு சொல்லுவோம். அண்ணே பேசாம நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாமா? இல்ல வைரம், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண. ஏன்னா 9 மணிக்கு மேல ஆகும்னு தான் சொன்னாங்க. சரி ஓகேண்ணே.
சித்தார்த் பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ரா. தேங்க்ஸ்பா. டேய் என்னடா இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள், நீ சந்தோஷமா இருக்கணும்டா. இப்படி உட்காந்துருக்க? சந்தோஷமா இருக்க என்னப்பா இருக்கு? நீ பக்கத்துல இருக்கியா? அம்மா இருக்காங்களா? இல்ல டேய் டேய் அதுக்குதான் நான் சொன்னேன் நேத்தே கிளம்பிங்க வாரேன்னு. வராத பிசினஸ பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. யோ, நீ வந்தாப்ல என்ன பண்ண போற? விடியா, பிறந்த நாள் கொண்டாடுற அளவுக்கு ஒன்னும் சந்தோஷம் எல்லாம் இல்ல. சித்து சரி சொல்லு, எதுக்காக கால் பண்ண? டேய் என்னடா பிறந்தநாள் அதுமா பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இங்க பாரு, உனக்கு நான் ட்ரெஸ் வாங்கி அனுப்பி விட்டேல, அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு கோவிலுக்கு போயிட்டு வா. கோவிலுக்கா? டேய் போடா, போய் சாமி கும்பிட்டுட்டு வா. இன்னைக்கு நீ ஏன் அம்மா எல்லாம் இல்லாம போய் அனாதையா ரோட்ல இருந்தேனோ அன்னைக்கே சாமி மேல உள்ள நம்பிக்கை எல்லாம் போச்சுப்பா. கோயிலுக்கு போகணும்னு அவசியம் இல்ல. சித்து நீ இந்த அளவுக்கு வந்திருக்கேனா? என்ன கடவுளாலன்னு சொல்ல போறியா? சித்து நிறுத்துப்பா. நீ ஏன் இந்த வருஷம் தான் ஊருக்கு வந்திருக்க? ஏன் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூட நீ இப்பதான் சொல்ற? இது 15 வருஷத்துக்கு முன்ன என் சிந்து என்கிட்ட வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னா. இந்த 15 வருஷமா யார் எனக்கு சொன்னா? நான் கோவிலுக்கு போனேனா இல்ல என் பேர்ல அர்ச்சனை தான் நடந்ததா? ஒண்ணுமே இல்லையே. புதுசா இப்ப வந்து கோவிலுக்கு போன்னு சொல்லிக்கிட்டு. சித்து எல்லாத்தையும் வெறுத்து பேசாத. அப்பா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, என்ன தொந்தரவு பண்ணாத. சித்து சரி நான் ஒண்ணுமே சொல்லல. அப்பா வாங்கின புது துணியை போட்டு கோவிலுக்கு போயிட்டு வாடா. என்ன பேசுற நீ? 15 வருஷமா அனாதையா யாரும் இல்லாம வளர்ந்திருக்கேன். ஏன்பா 15 வருஷம் பிறந்த நாளுக்கும் கோவில்ல போய் அர்ச்சனை பண்ணியா இல்ல நான் தான் கோவிலுக்கு போய் நின்னேனா? இப்ப வந்து கோவிலுக்கு போவான். டேய் நான் வந்து நிறுத்துப்பா. வேற ஏதாவது பேசு, நான் சந்தோஷமா பேசுறேன். இதெல்லாம் என்கிட்ட சொல்லாத, எனக்கு பிடிக்காது. ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு தனியாயிட்டா கூட அந்த வழியை யாராலையும் ஈடுகட்ட முடியாது. ஆனா நான் அறியாத வயசுல இருந்து தனியாதான் இருந்திருக்கேன். என் கஷ்டத்தெல்லாம் யார் புரிஞ்சுக்கிட்டா? கோவிலுக்கு போவான், கோவிலுக்கு போ. சித்து எல்லாம் சரிதான், ஆனா ஏதோ ஒரு நல்ல மனசே உனக்கு உதவி செஞ்சனாலதான் உன்னால படிக்க முடிஞ்சது. இந்த அளவுக்கு பிசினஸ்ல நீ உட்கார முடிஞ்சது. ஓஹோ, அந்த மனுஷன கடவுள்ங்கிறியா? நம்ம கண்ணுக்கு தெரியாம உதவி செஞ்சவன் கடவுள் தானடா. வைஷு என்னங்க பூஜை நல்லபடியா முடிஞ்சது. நீங்க சொன்ன மாதிரி பூசாரி எல்லாமே செஞ்சுட்டாரு. பிரசாதம்லாம் உடனே ரெடி பண்ணி கோயிலுக்கு வந்த எல்லாருக்குமே கொடுத்தாச்சுங்க. அப்புறம் நீங்க அன்னதானத்துக்கு சொன்னீங்கன்னு சொன்னாரு. அது சாயங்காலம் கோவில்ல சின்னதா பூஜை வச்சு ஒரு 150 பேருக்கு சாப்பாடு வச்சுக்கலாம்னு சொல்லிருக்காருங்க. சரி 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 வைஷு. ஏங்க காலையிலே இதெல்லாம் சொல்ல மறந்துட்டீங்களா? நாங்க கோவிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்ததா? ஆமா வைஷு, எப்படி மறந்தனே தெரியல. வருஷம் இந்த நாளுக்கு முதல் நாளே நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிடுவேன். இந்த வருஷம் திருவிழா சாரத்து எல்லாம் ஊருக்கு போய் அங்கங்க வேலை டென்ஷன் வேற நமக்கு அதிகமா மறந்துட்டேன். ஆனா காலையில சக்தி சொன்னா அம்மா கோவிலுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னதும் டக்குன்னு பட்டுச்சு. அச்சோ இன்னைக்கு என்ன நாள் நம்ம இப்படி மறந்துட்டோமேனு. வைஷு பூஜை எல்லாம் எப்பவும் போல நல்லா நடந்துச்சுல? ரொம்ப நல்லா நடந்துச்சுங்க. வைஷு பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணியா? பண்ணேங்க. சித்தார்த் அபிமன்யு, மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். ரொம்ப சந்தோஷம் வைஷு. நான் போன் பண்ணி சொன்னதும் நீ உடனே பூசாரி கிட்ட சொல்லி கடக்கடன்னு எல்லா ஏற்பாடும் பண்ணி ரொம்ப சந்தோஷமா. இதுல என்னங்க இருக்கு? வருஷம் சித்தார்த்தோட பிறந்த நாளுக்கு அவன் பேர்ல பூஜைக்கு கொடுத்து அர்ச்சனை பண்ணி கோவில்ல அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணி இதெல்லாம் நம்ம 15 வருஷமா செஞ்சுட்டு தானங்க இருக்கோம். ஆமா வைஷு, அவன் அப்பேக்காரனுக்கு புத்தி மாறி போச்சு. ஆனா அவன் என்ன பண்ணுவான் பாவம். அவன் அம்மாவையும் இழந்துட்டு ஏதோ இப்ப அவனோட அம்மா இருந்திருந்தா அவன் பிறந்த நாள சும்மா அப்படி பாத்துட்டு இருப்பாளா? நம்ம வீட்டுல எங்க தங்கச்சியா பழகிட்டா. மரகதமும் சரி சித்துவோட அம்மாவும் சரி எங்களுக்கு ஒண்ணுதான். அவங்க அம்மா ஸ்தானத்துல இருந்து நாம இதை செய்யறோம். என்னங்க இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? அதா இருந்தாலும் அவனும் நம்ம வீட்டுல வளர்ந்தவன் தானே. அவனுக்கு இப்ப நம்ம மேல கோபம் எல்லாம் இருக்கும். நம்ம வீட்டு பிள்ளை கோபப்பட்டு கோச்சிட்டு போனா போடா நீ அடுத்த நாயின்னு பத்தியா விட்டு போறோம். எப்பனாலும் அவன் நம்ம வீட்டு பிள்ளைதான். அவன் என்னமோ நினைச்சிட்டு போட்டுங்க, நாம நல்லதே நினைப்போம். அதான் வைஷு. சரி சரி கோவில அன்னதானத்துக்குலாம் சொல்லிட்டாங்கல்ல? எல்லாம் சொல்லியாச்சு, சாயங்காலம் நடக்கும். அப்புறம் வீராவும் சக்தியும் ஆபீஸ் போயாச்சு. சரத்து சிந்து ஜீவா அவங்க 3 பேரும் எங்கேயே வெளியே போயிட்டு வரேன்ட்டு கிளம்பி இருக்காங்க. வீட்டுல நம்ம மருமக தான் இருக்காங்க. அப்ப இருந்து உனக்கு காணும் தேடிக்கிட்டு இருந்தாங்கப்பா. பார்த்து பேசிக்கோ. இத பத்தி எதுவும் சொல்லிக்காத. இது எப்பவும் நம்ம 4 பேருக்கு தெரிஞ்சதா மட்டுமே இருக்கட்டும். சரிங்க, இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? சரி வாங்கக்கா, பிரசாதத்தை கொண்டு போய் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு வீட்டுல என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாப்போம். சரி சாலா வா போலாம். என்னங்க வாங்க, சாப்பாடுக்கு சீக்கிரம் ரெடி பண்றேன். இல்லம்மா வேணி எல்லாத்தையும் பாத்துட்டா. நீங்க போய் சாப்பிடுங்க, நாங்க சாப்பிட்டோம். ஓ வேணி எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாளா? ரொம்ப நல்ல புள்ளங்க. ஆமாமா. அப்புறம் வைஷு என்னங்க? காலையில வேணிக்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு சொன்னேன் பாத்தியா? ஆமாங்க. அப்பா அந்த புள்ள போசுக்கன்னு நீங்க என்ன சொன்னாலும் சரி, நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி, நீங்க இதை செய்யுமான்னு சொன்னா கண்டிப்பா செய்வேன். அது எங்க அம்மா மேல சத்தியம் ஐயான்னு சொல்லிட்டா. என்னங்க சொல்றீங்க?
ஆமா வைஷு, எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமா போச்சு. அவ அம்மா மேல சத்தியம் பண்ணி சொன்னதும் ஒரு மாதிரி. சரி விடுங்கங்க, அவ நம்ம மேல உள்ள பாசத்துல அப்படி சொல்லியிருப்பா. நாம என்னைக்கு அவளுக்கு கெட்டது எதுவும் நினைக்க போறோம். அதனால நீங்க எதுவும் நினைக்காதீங்க. சரிம்மா. சரி சரி, நீங்க போங்க. ம். சாலா, நான் அப்படியே அண்ணன் கூட ஆபீஸ் போயிட்டு வரேன். சரிங்கங்க. வா சாலா. ம். என்னடா கோபமா? உங்க மேல நான் எப்படினே கோவப்படுவேன்? டேய், அவன் புத்தி மாறி போச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. இத்தனை வருஷமா அவன் குணத்தை பத்தி தெரியல. அவன் நல்லபடியா இருக்கட்டும் பூஜைக்கு கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சோம். ஆனா இந்த வருஷம் திடீர்னு நம்ம முன்ன வந்து நின்னு உங்களை பழி வாங்குவேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த டைம்ல நாமளும் இப்படி பூஜைக்கு கொடுக்கும் போதுதான். டேய், நாம செய்யறதா கரெக்டா செய்வோம். அவன் சின்ன புள்ளையில இருந்து கஷ்டப்பட்டிருக்கான்டா. பாத்திருக்கேல, இந்த வருஷம் இந்த பிறந்த நாளுக்கு அவன் இங்க இருக்கான். இதே மாதிரி 15 வருஷத்துக்கு முன்ன இந்த பிறந்த நாளுக்கு இங்க இருந்தான். ஞாபகம் இருக்கா? சிந்துக்கிட்ட அவனுக்கு Dress, அவனுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாமே வாங்கி கொடுத்தோம். ஞாபகம் இருக்குண்ணே. ஏன்னா அப்போ சித்து நம்ம சிந்துக்கிட்ட மட்டும் தான் பேசுவான், வேற யார கண்டாலும் பிடிக்காது. அதாண்டா அவன் கடைசியா இங்க கொண்டாடின பிறந்த நாள். அடுத்து இந்த வருஷம் தான் இங்க ஊருக்கு வந்திருக்கான். இத்தனை வருஷம் பூஜை கொடுத்துட்டு இந்த வருஷம் கொடுக்கலாட்டி எப்போரா? சரிண்ணே. நம்ம பிள்ளைகிட்ட கொஞ்சம் ஓவரா பேசுறானா, அதான் ஒரு மாதிரி கஷ்டமா. டேய், அது அவன் யாரும் இல்லாம வளர்ந்த இயக்கத்துல பேசுறான்டா. கண்டிப்பா சித்தார்த் மாறுவான், நம்பிக்கையா இரு. சரிங்கண்ணே. சரி வா, ஆபீஸ் போலாமா? சரியா, நீ சொல்ற மாதிரி கடவுள் என் கூடயே இருந்து பாத்துக்கிட்டாரு, எனக்கு உதவி செஞ்சாருன்னா அதான் மனுஷங்க ரூபத்துல கண்ணுக்கே தெரியாம எனக்கு உதவி செஞ்சு இவ்வளவு தூரம் படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்குனானே, அந்த கடவுளை சொல்ற. நீ சொல்ற கடவுள், அந்த கடவுள் கிட்ட சொல்லி இன்னைக்கு என் சிந்துவை என்ன பார்க்க வர சொல்லு. சொன்னாயா? 15 வருஷத்துக்கு முன்ன சொன்னா வருஷம் பிறந்த நாளுக்கு உன்னை பார்க்க வாரேன்னு. ஒவ்வொரு வருஷமும் அந்த நாளுக்கு காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒவ்வொரு செகண்டும் எதிர்பார்த்துட்டு இருப்பேன், எப்படியாவது என் சிந்து வந்துட மாட்டாளான்னு. அதே எதிர்பார்ப்புலதான் இன்னைக்கு உட்காந்துட்டு இருக்கேன். இத்தனை வருஷம் அவ எங்க இருக்கான்னு தெரியாம இருந்தது. ஆனா இந்த வருஷம் ஓகேயா, இன்னைக்கு சிந்து என்ன இங்க பார்க்க வந்துட்டானா? நீ சொன்ன மாதிரி இன்னைக்கு ஈவினிங் நீ அனுப்புன புது துணியை போட்டுட்டு கோவிலுக்கு போய் என் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். இல்ல சாமி பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். சித்து, இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. சரி, நீ சீக்கிரம் சாப்பிடு, கவனமா இரு. வை, நான் அப்புறம் லைனுக்கு வரேன். டேய் சித்து. வெய்ப்பா, ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு, நான் நைட்டு கூப்பிடுறேன். சரி, நான் உன் கூட தான் இருக்கேன், அதான் மறந்துடாத. அதை எப்படியா மறப்பேன்? எனக்குன்னு இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஆளு ஆறுதல் நீதான். நைட்டு கண்டிப்பா கூப்பிடுறேன். சரிடா. வச்சுட்டுமா? ஹாப்பியா இரு. ஹாப்பி பர்த்டே மை சன். தேங்க்ஸ்யா. என்னடா பண்ண போற? அந்த சிந்து வீட்ல இருந்து கிளம்பிட்டா. அதுக்கு? இந்த ரோட்டு வழியா தான் வண்டி போகும். அதுக்கு? ஆற பஞ்சர் ஆக்க போறேன். அதுக்கு? ஏய் பசுபதி. தர்மா, சொன்னா கேளுடா. முந்தி நான் இப்படிதான் ஆட்டமா ஆடுவேன். வேண்டாம் பசுபதி, வேண்டாம் பசுபதின்னு சொல்லுவ. இப்ப நானே வேண்டாம் வேண்டாங்கிறேன். நீ ஏண்டா ஆடுற? அசிங்கமா போச்சு பசுபதியா, அசிங்கமா போச்சு. டேடே, இதெல்லாம் நான் சொன்ன டயலாக்டா. நீ இப்ப இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லடா. ஆனா நேத்து கடையில இந்த கிழவி என்னன்னா புரட்டி புரட்டி அடிக்கிறா, இந்த சித்தார்த் என்னன்னா சுழட்டி சுழட்டி அடிக்கிறான். ஏண்டா பசுபதி, நாம என்ன 2 பேரும் காமெடி பீஸா? அது இன்னுமா உனக்கு தெரியல? டேய், என்னடா யோசிக்கிற? நாம 2 பேரும் தரமான வில்லன்கடா. பசுபதி, இனி எதுக்கும் நீ கவலைப்படாத, அண்ணன் நான் இருக்கேன். இவ்வளவு நாள் இருந்தும் இல்லாத மாதிரி இருந்த நீ என் கூடவே இருந்து என்ன இல்லாம ஆக்கிடுவ. என்னடா புலம்புற? எல்லாம் என் நேரம். சரி, பிளான சொல்லி தொலை. அதான்டா, இந்த ரோடு ஃபுல்லா ஆணி போட்டிருக்கேன். ரோடு ஃபுல்லா போட்டிருக்கியா? கூமுட்டை, எத்தனை காரா பஞ்சராயி நிக்கும்? அதுவே டிராபிக் ஆயிடாது? லூசு, சிந்து வர கார் மட்டும்தான். மிச்ச நேரம் ஆணி அங்கிட்டு ஓடிடுமா? எருமை, அவங்க கார் வரும்போதுல நம்ம ஆணியை போடணும். ஓகே. சரி, அப்புறம்? கார் பஞ்சர் ஆனதும் இங்க நடு ரோட்ல என்ன பண்ணுவாங்க? சுத்தி 4 கிலோமீட்டருக்கு எந்த ஒர்க் ஷாப்பும் கிடையாது. இங்க இருந்து போய் ஆளை கூட்டிட்டு தான் வரணும். டேய் கூமுட்டை, போன் போட்டாலே ஆள் வந்துடும். இருக்கட்டும்டா, அது வரைக்கும் அந்த சிந்து என்ன கூடயே உட்காந்துட்டு இருக்க போறாளா? சுத்தி இடம் ரொம்ப அழகா இருக்குன்னு சுத்தி பார்க்க வராமையா போயிடுவா? டேய் தர்மா, நான் ஒன்னு சொல்றேன் கேக்குறியா? சொல்லுடா பசுபதி. நம்மளோட டார்கெட்டே வேறடா. இப்ப நம்ம ரூட் மாறி போய்கிட்டு இருக்கோம். புரியலையே. கிறுக்கு பிடிச்சவனே, நம்மளோட டார்கெட் சிவானிடா.
அவ ஜாலியா கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. அவளை விட்டுட்டு நம்ம சிந்து பின்னாடி போயிட்டு இருக்கோம்டா. சிந்து தானடா நம்மள டார்ச்சர் பண்றா. அதுக்காக அவளை ஏதாவது பண்ணி நமக்கு பிரயோஜனம் இல்லையடா. அந்த விளக்கண்ண விளக்கமாறலாம் நான் ஏற்கனவே சொன்னேன்லடா. அப்போ இதுக்குள்ள நீ கேட்கல? இந்துவ பழி வாங்கணும், வேணிய பழி வாங்கணும்னு சொல்லல? கிறுக்கு பிடிச்சவனே, வேணிக்காக சிந்துவையும் சேர்த்து பழிவாங்களான்னு நான் சொன்னேன். எனக்கு இதெல்லாம் தெரியாது. நேத்து நான் ரொம்ப அசிங்கப்பட்டுட்டேன். நேத்து மட்டுமா? பசுபதி, சரி கத்தாத, சொல்லி தொலை. அவ எப்படியாவது இந்த பக்கம் ரவுண்ட் அடிப்பா. அப்போ அவள என்ன பண்ணுவோம்? சதக் சதக் ரெண்டே குத்து. அம்மா கூட போய் ஜெயில உட்காருவோம். அப்பனா என்னடா பண்ண? அவளை மட்டும் கஷ்டப்படுத்த கூடாதுடா, அவங்க குடும்பத்தையே கஷ்டப்படுத்தணும். டேய் டேய் டேய், பிளான் எல்லாம் பெருசா போடுறடா. அப்புறம் ஆப்பு நமக்கு ரொம்ப பெருசா வரும். எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் பசுபதி. ஐயோ, எனக்கு பிடிச்ச கிறுக்கு இப்ப இவனுக்கு பிடிச்சிருச்சு. டேய், இப்ப சாமி சொல்லி தொலை. ஆளை தூக்கிடுவோண்டா. கடத்த போறோமா? ஆமாண்டா, இந்த பக்கம் 2 கிலோமீட்டர்ல ஒரு பால் அடைஞ்ச வீடு இருக்கு. அதுல கொண்டு போய் சிந்துவா கட்டி போட்டுருவோம். கட்டி போடவா? கட்டி போடலாட்டி அவ நம்மள தட்டி காய வச்சிருவா. சரிதான் சரிதான். கட்டி போட்டு 2-3 நாளைக்கு அவளை வெளியே விடக்கூடாதுடா. குடும்பமே அலையட்டும். ஏண்டா, அவங்க அண்ணன் போலீஸ்காரன்டா, அதை ஞாபகம் வச்சுக்கோ. யாரா இருந்தா என்ன, தேடி கஷ்டப்படுவாங்கல்ல. முகத்துல மாஸ்க் போட்டுக்கோ. நாமங்கிற அடையாளமே இருக்க கூடாது. அப்படியே அந்த பாலனஞ்சை வீட்டுல அவளை கண்டுபிடிச்சாலும் நாம தான் கடத்தணுங்கிறதே தெரியக்கூடாது. ஏதோ பிளான் பண்ணிட்டான். இனி நமக்கும் களி சாப்பாடுதான். என்ன பசுபதி? எதுக்குடா உன் கூட பிறந்தேன்னு யோசிக்கிறேன்டா. பசுபதி, ஒரு கூறு கட்டவனே, கிறுக்கு எப்படி ஓ தலையில ஏறிச்சுன்னு தெரியலையே. சரி சரி, கார் சத்தம் கேக்குது, பாறாங்கன்னு நினைக்கிறேன். ஆணிய ரெடியா வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். சொதப்பிராதடா, அந்த சரத்து ஊர்ல இருந்து வந்துட்டான். சித்தார்த்து ஒருத்தனே கதற விடுவான். இப்ப கூட சரத்து, ஜீவா 3 பேரும் சேர்ந்தா நிலைமை ரொம்ப மோசமாயிடும்டா. ஐயோ பசுபதி, பயந்து சாகாத. என் பிளான் பக்காவா இருக்கும். அவளை தூக்கிட்டு போய் அடைச்சு வைக்கிறோம். நாம 2 பேரும் நம்ம வீட்டுல போய் நிம்மதியா இருக்கோம். அவளை கண்டுபிடிச்சாலும் சரி, இல்ல தனியா அங்கேயே கடந்து என்னமோ ஆனாலும் சரி. ஓகேவா? ஏதோ சொல்ற. சரி ஓகே, ட்ரை பண்ணுவோம். டேய் டேய் டேய், கார் சத்தம் கேக்குதுடா, அவங்களான்னு பாரு. டேய், அந்த பக்கம் அப்படியே போயிடு. சரத்தோட கார் தாண்டா. ஐயோ, சரத்து வேற இருக்கான். இவனுக்கு எப்படி தைரியம் வந்துச்சுன்னு தெரியல. ஏதாவது சாமி கயிறை மந்திரிச்சு கட்டியிருப்பானோ? இல்லாட்டி லேகிய ஏதாவது சாப்பிட்டுருப்பானா? ஏண்டா தர்மா, தர்மா, கார் பக்கத்துல வருது, தூரப்போ. லேகியம் சாப்பிட்டியாடா? லேகியமா? குறுக்கு பிடிச்சவன என்னடா பேசுற திடீர்னு? இல்லடா, திடீர்னு வீர ஆண்மகனா மாறிட்டியா, அதான் கேட்டேன். கூட அங்கிட்டு போய் தொலை. பக்கத்துல வந்துட்டாங்க, ஓனிய போட்டேன். இதோ போயிடுறேடா. இன்னைக்கு இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தெரியலையே. பாத்துடா. அச்சோ, வண்டி பிரேக் போடு. என்னடாச்சு? கார் பஞ்சர் டி. பஞ்சரா? சரியா போச்சு.